Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு பெரிய கார்த்திகை தீபத் திருநாள் இன்னைக்கு வந்து நம்ம என்னென்னலாம் பண்றோம் அப்படிங்கறத ஒரு குட்டி vlog-ஆ வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்க்கலாம். நேத்து வந்து நம்ம 7 விளக்கு மட்டும் ஏத்தி வச்சோம். உள்ள 5 அகல் விளக்கும் வெளிய நிலவாசல்ல 2 விளக்கும் ஏத்தி வச்சோம். இன்னைக்கு வந்து தீபத் திருநாள் கார்த்திகை தீபத் திருநாள் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணனும் அப்படினா இன்னைக்கு வந்து 27 விளக்கு வந்து நம்ம ஏத்தி வைக்கணும். 27க்கு மேல எத்தனை வேணும்னாலும் நம்மளோட இஷ்டம் தான் ஏத்திக்கலாம். ஆனா அந்த 27 விளக்கு ஏத்தி வைக்கணும் அப்படினு சொல்றது ஏன் அப்படினா மொத்தம் வந்து 27 நட்சத்திரம் இருக்கு. அத குறிப்பிட்டு தான் நம்ம வந்து வீட்ல வந்து 27 விளக்கு வந்து ஏத்தி வைக்கணும் அப்படினு சொல்றாங்க. நேத்து வந்து பரணி தீபம், இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபத் திருநாள். இன்னைக்கு வந்து பெரிய கார்த்திகை தீபம். ஓகேங்களா? அதனால இன்னைக்கு 27 விளக்கு வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊத்தி அதுக்கெல்லாம் பொட்டு வச்சு எண்ணெய் ஊத்தி திரி போட்டு எல்லாம் நம்ம ரெடி பண்ணலாம். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணாவது நாள், மொத்தம் 3 நாள் வைக்கணும். நாளைக்கு மூணாவது நாள் வந்து நீங்க ஒத்தப்படையில வச்சுக்கலாம். 7 இல்லனா 9 இல்லனா 5 அந்த மாதிரி நீங்க ஒத்தப்படையில நாளைக்கு வச்சுக்கலாம். இப்போ எல்லா விளக்கும் எண்ணெய் ஊத்தி திரி போட்டு சாமிக்கு பூவெல்லாம் வச்சு ரெடியா வச்சாச்சு. நேத்து ஏத்தன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வெளிய வந்து நிலைவாசல்ல வந்து விளக்கேத்தணும். அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்குள்ள சாமி கிட்ட மேலே விளக்கு ஏற்றிட்டு எல்லா விளக்கையும் வந்து தட்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சுட்டு குழந்தைங்க கையால் கொடுத்து நீங்கள் வெளியே எல்லாம் வாசலில் கிச்சனில் ரூமுக்கு வெளியே எல்லா இடத்துலையும் வந்து நம்ம விளக்க வைக்கணும். எல்லா இடத்துலையும் லைட் போட்டு விட்டு வச்சிங்க அப்படின்னா நமக்கு இறைவனோட அருள் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும். நல்லா சாமி கும்பிடுங்க. நீங்கள் வேண்டிக்கிறது எல்லாமே வந்து நடக்கணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ பாப்பா கையால் வந்து வெளியே வந்து நிலைவாசலில் 2 விளக்கும் ஏற்றியாச்சு. இப்போ நான் வந்து இந்த 5 விளக்கும் நான் ஏற்றிடுவேன். இந்த 5 விளக்கு நான் ஏற்றிட்டு மீதியெல்லாம் வந்து பசங்களுக்கு வந்து நான் ஏற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஃபுல்லாக ஏற்றிட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 5 அகல் விளக்கு வந்து இப்போ நான் ஏற்றி முடிச்சிட்டேன். குழந்தைங்களுக்கு ஒரே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. இத்தனை விளக்கு பார்த்த உடனே நான் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து ஏற்ற தெரியல, இருந்தாலும் அவங்க வந்து ட்ரை பண்ணுறேன்னாங்க. சரி ஓகே, கற்றுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஏற்ற சொன்னேன். அதனால் இப்போ பாருங்கள், ஒரு விளக்கு ஏற்றி கொடுத்தேன், அதுலேயே ஏற்றிக்கோங்கன்னு சொன்னதுனால உட்காந்து பொறுமையாக வந்து அதை பண்ணுறாங்க. நீங்கள் யாரெல்லாம் வந்து இன்றைக்கி 27 விளக்கு ஏற்றுனீங்க, இல்லை உங்கள் வீட்டில் எந்தெந்த முறையில் நீங்கள் ஏற்றுனீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கி 27 விளக்கு வந்து வீட்டில் ஏற்றி வச்சுருக்கோம். இப்போ பாப்பா எல்லா விளக்கையும் ஏற்றிடுவாங்க. இந்த தட்டில் இருக்கிற எல்லா விளக்கையும் ஏற்றிடுவாங்க. இன்னொரு தட்டில் இருக்கிற எல்லா விளக்கையும் வந்து பையன் வந்து ஏற்றுவாங்க. யாரெல்லாம் வந்து திருவண்ணாமலைக்காக போயிருக்கீங்க, இந்த கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக யாரெல்லாம் திருவண்ணாமலை போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப மழையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கும் வந்து திருவண்ணாமலைக்கு போகணும்னு ஆசை இருக்குது. ஆனால் வந்து ஒரு வருஷம் கூட இது வரைக்கும் போனதில்லை. ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு வருஷம் வந்து போகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். நீங்கள் யாரெல்லாம் திருவண்ணாமலைக்கு போனீங்க, அங்கே போய் 3 நாளுமே ஸ்டே பண்ணியிருந்து எல்லா தீபமும் அங்கே பார்த்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ மீதி இருக்கிற இந்த விளக்கையும் ஏற்றிடலாம். இந்த விளக்கையும் ஏற்றி முடிச்சுட்டு நம்ம எல்லா இடத்துலையும் வந்து வச்சிடலாம். வெளியே வந்து ரொம்பவே காற்று அடிச்சிட்டு இருக்குது, மழையாக இருக்குது, காற்றும் ரொம்ப அடிச்சிட்டே இருக்குது. அதனால் விளக்கெல்லாம் கொண்டு போய் வெளியே வச்சோன்னா எவ்வளோ நேரம் எரியும் அப்படின்னு தெரியல. பார்ப்போம், இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணுவோம். வெளியே கொண்டு போய் வைப்போம். கொஞ்ச நேரம் அட்லீஸ்ட் எரிஞ்சதுன்னா கூட போதும். அதுக்கப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு வந்து கூட வச்சுக்கலாம். வெளியெல்லாம் வச்சா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி வீடு ஃபுல்லாக வந்து விளக்கேற்றி வச்சு லைட்டெல்லாம் போட்டு விட்டு பார்க்குறதுக்கே மங்களகரமாக சூப்பராக இருக்கும். இந்த கார்த்திகை மாதம் மட்டும் இல்லாமல் எல்லா மாதமும் நம்ம இந்த மாதிரி விளக்கெல்லாம் வச்சு வீடை வந்து எப்போவுமே மங்களகரமாக வச்சுக்கிட்டா இன்னமே வந்து நமக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸும் இருக்கும், நம்ம மைண்டும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கோலம் வெளியே கோலத்தில் வந்து அழகாக வந்து விளக்கெல்லாம் எடுத்து வச்சிட்றாங்க. என்னோடய கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். கோலமாவுலேயோ இல்லை இதில் வேறு எதுலையோ போட்டிருந்தோன்னா இன்னும் நல்லா பெரிய கோலமாக போட்டிருக்கலாம். சாக் பீஸில் போடுறதுல எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை, இருந்தாலும் வேறு வழி இல்லை, சாக் பீஸில் தான் நான் போட்டிருக்கேன்.
அதனால் சின்ன கோலமாக சிம்பிளாக போட்டேன். இல்லைனா எல்லாம் மிதித்து வருவாங்கன்னு சொல்லிட்டு சிம்பிளாக போட்டாச்சு. வெளியே காற்று நிறைய அடிக்கிறதுனால நிறைய விளக்கு வைக்க முடியல. அதனால் கொஞ்சமாக விளக்கு மட்டும் வெளியே வச்சுருந்து மீதி விளக்கெல்லாம் உள்ளே வச்சாச்சு. பாருங்கள், இப்போ எல்லா விளக்கும் வச்சதுக்கப்புறம் இந்த ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் என் குழந்தைங்க தான் எல்லாத்தையும் பண்ணினாங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுத்த இப்படி பண்ணுங்கன்னு நான் கைட் மட்டும் பண்ணினேன். அவங்களே தான் பண்ணாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணீங்களா இல்லை உங்கள் குழந்தைங்க பண்ணாங்களா அப்படிங்கிறத எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கார்த்திகை மாதம் வந்த உடனே எப்படா இந்த கார்த்திகை தீபம் வரும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஒரு வழியாக கார்த்திகை தீபம் வந்தாச்சு. இன்றைக்கி எங்கள் ஊர்லலாம் சில பேர் தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சிட்டு அந்த மீதி கம்பி மத்தாப்பு, ஏன்னா அதில் எல்லாம் ஒளி வரும் அப்படிங்கிறதுனால அந்த கம்பி மத்தாப்பு பட்டாசு எல்லாம் கொஞ்சம் கார்த்திகை தீபத்துக்குன்னே எடுத்து வச்சுப்பாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதை தீபத்தன்னைக்கு தான் வெடிப்பாங்க, கம்பி மத்தாப்பெல்லாம் பொருத்துவாங்க. ஆனால் இங்கே நாங்கள் இந்த தடவை தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டதுனால எக்ஸ்ட்ரா கம்பி மத்தாப்பு இதெல்லாம் எதுவும் இல்லை. அதனால் அதெல்லாம் எதுவும் பருத்தலை. அதுக்கு பதிலாக விளக்க வச்சே வீட்டில் சூப்பராக கார்த்திகை தீபத்தை கொண்டாடியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.